அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு முஹர்ரம் பிறையை பார்த்த உடனே நாம் முடித்து கொள்ள வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா குறைந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு அமல். இப்போ நம்ம ஒவ்வொரு அமலையும் எப்படி செய்கிறோம்? ஒவ்வொரு அமலுக்கும் எவ்வளோ சிறப்பு இருக்கு, அதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒவ்வொரு அமலையும் செய்கிறோம். ஒவ்வொரு திக்ரையும் நம்ம அப்படித்தான் ஓதுறோம். நம்ம எல்லாருமே என்ன ஆசைப்படுவோம்? ஒரு அமலுக்கு நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கணும், நிறைய நன்மைகள் கிடைக்கணும், அப்படிதான் நம்ம விரும்புவோம். ஆனால் இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம வெறும் 5 நிமிஷம் இருந்து இந்த அமலை முடித்தோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய ஒரு குவியலை, சிறப்புகளின் குவியலை அல்லாஹ் நமக்கு தர்றான். இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும்? நம்ம நினைப்போம் ஒரு அமலுக்கு ஒரு 2 கூலி, ஒரு 10 கூலி கிடைச்சா நல்லா இருக்கும், 10 சிறப்புகள் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நன்மைகள், லட்சக்கணக்கான பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம ஏன் இதை நம்ம செய்யாமல் விடணும்? எனவே கட்டாயம் இந்த அமலை இன்றைக்கு பிறையை பார்த்த உடனே நீங்கள் முடித்து கொள்ளுங்கள். இந்த ஒரு அமலை இன்று பிறையை பார்த்த உடனே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இல்லை நான் தாமதமாக தான் இந்த பதிவை பார்க்குறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளை மக்ரீப் வரைக்கும் எந்த நேரம் உங்களுக்கு இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கு மக்ரீபில் தான் நமக்கு பிறை பிறக்குது. நாளை மக்ரீப் வரைக்கும் நமக்கு முதல் பிறை இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இதை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ள முடியும். இப்போ இது என்ன அமல் அப்படின்னா, இது ஒரு சிறந்த தொழுகை. அதாவது ஒரே சலாத்தில் நம்ம 4 ரக்காத் தொழுகையை நம்ம தொழுகணும். தக்பீர் எப்படி கட்டணும், நியத் எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஹாஜத் நஃபில் தொழுகிறேன், இந்த வருடம் முழுவதும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் சீரும் சிறப்பையும் இன்னும் செழிப்பையும் செல்வாக்கையும் கொடியா அல்லாஹ், கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் கொடியா அல்லாஹ் அப்படின்னு இன்னும் இந்த வருடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் எங்களுக்கு கபூலாக்கு, எங்கள் குடும்பத்தை சீரும் சிறப்புமாக வை அப்படிங்கிற ஒரு துவாவோடு இந்த அமலை தொடங்குங்க. ஏன்னா இந்த ஒரு அமலை செய்கிறது அப்படிங்கிறது நமக்காக மட்டும் கிடையாது, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல். எனவே கட்டாயம் பெண்கள் இந்த அமலை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த அமலை முடிச்சுக்கோங்க. இப்போது எப்படி தொழுகணும் அப்படின்னா, முதல் ரக்காத்தில் ஃபாத்தியா சூராவுக்கு பிறகு என்ன ஓதணும் அப்படின்னா, சூரா இஹ்லாஸ் இருக்கு இல்லையா, அதை 3 முறை ஓதி தொழுகணும். இப்படியே தான் நீங்கள் 4 ரக்காத்தையும் தொழுகணும். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு தொழுகை எல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக தொழுதரலாம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. யாருக்கும் தெரியாத சூறாவும் இல்லை. சூரா ஃபாத்திஹாவும் சூரா இஹ்லாஸும் எல்லோருக்குமே தெரியும். இதை வச்சு இந்த 4 ரக்காத்தை ஒரே சலாம் கொண்டு நீங்கள் தொழுது முடிங்க. ஏன்னா 2 ரக்காத்தில் நீங்கள் சலாம் கொடுக்காம அப்படியே இன்னொரு 2 ரக்காத்தையும் சேர்த்து தொழுது முடிங்க. இதற்கான பலன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரக்காத்திற்கும் நமக்கு 40 ஆண்டுகள் நம்ம இபாதத் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ரக்காத்துக்கு அப்போ 4 ரக்காத்து நம்ம தொழுகிறோம் அப்படின்னா 1600 ஆண்டுகள் இபாதத் செய்த நற்குவியலை நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம ஒரு சின்ன ஒரு அமலுக்கு ஒரு சின்ன பலன் கிடைச்சாலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் 1600 ஆண்டுகள் நம்ம வாழ போகிறது கிடையாது. ஆனால் அதனுடைய நன்மை அந்த வருடம் முழுவதும் நம்ம அமல் செய்த நற்கூலி நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம ஏன் இந்த அமலை விடணும்? எனவே இன்ஷா அல்லாஹ் பெண்கள் இந்த அமலை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. நிறைய நன்மைகளையும் நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான சிறப்புகளும் கிடைக்கும். இதனால் நம்முடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கும். இந்த வருஷம் இந்த அமலை முடிச்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில், உங்களோட குடும்பத்தில் எந்த மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாற்றம் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும், இந்த அமலினுடைய பரக்கத் கொண்டு. ஏன்னா நம்ம ஒரு சிறந்த தொழுகை தான் தொழுகிறோம். அதுவும் எந்த நாளில்? வருடப்பிறப்பு, வருடத்தினுடைய முதல் நாளில் நம்ம கேட்குறோம் அப்படின்னா கட்டாயம் இந்த துஆவினுடைய பரக்கத், இந்த அமலினுடைய பரக்கத் கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை இந்த வருடம் முழுவதும் நமக்கு சீரும் சிறப்புமாக செழிப்பாக வச்சுருப்பான். எனவே இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. கட்டாயம் நாளை மக்ரிபுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக இந்த அமலுக்கு பிறகு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்களில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக என்னுடைய துவாக்களை நீங்கள் எல்லோருமே இருக்கீங்க. இன்னும்
இந்த ஒரு பதிவை பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லோருக்குமே போய் சேரணும் அப்படின்னா, உங்களால முடிஞ்ச அளவு நீங்க ஷேர் பண்ணுங்க கட்டாயம். அதற்கான நன்மையும் நமக்கு கிடைக்கும். நம்ம அனைவருக்குமே கிடைக்கும். ஏன்னா, இன்றைக்கு, நாளைக்கு செய்யக்கூடிய அமல்கள் மிக மிக முக்கியம். எல்லா மக்களுமே செய்ய வேண்டிய ஒரு அமல். கண்டிப்பா இத செஞ்சாங்க அப்படின்னா, வருடம் முழுவதும் அவங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். அதனால அவசரமான ஒரு பதிவு. அதனால எல்லோருக்குமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதனுடைய நன்மைய நம்ம எல்லோருமே பங்கிட்டுக்கலாம். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.